வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையா? நம்ம எல்லாரும் டிகிரி முடிச்சதும் அப்பாடா இனிமே படிக்க வேண்டியதில்லைன்னு நினைப்போம். ஆனா 62 வயசுல ஒரு பாட்டி எனக்கு நீங்க சொல்லி கொடுன்னு தன் பேத்தி கிட்ட கேட்டா எப்படி இருக்கும்? அதுவும் தன்னோட பேத்தியே குருவா நினைச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க இன்னைக்கு சுதாமூர்த்தி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த அழகான கதையை பார்ப்போம். இந்த கதை கர்நாடகால இருக்க ஒரு சின்ன கிராமத்துல ஆரம்பிக்குது. அப்போ சுதாமூர்த்திக்கு 12 வயசு. அவங்க தாத்தா பாட்டி கூட கிராமத்துல தங்கி இருக்காங்க. அந்த காலத்துல அந்த ஊருக்கு நியூஸ் பேப்பர் வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஆனா வார இதழ்கள் கரெக்டா வரும். அதுல அப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு தொடர் கதை தான் காசி யாத்திரை. அந்த கதையோட நாயகிக்கு காசிக்கு போகணும்னு ஆசை. ஆனா அங்க இருக்க ஏழை மக்களுக்கு தன்னோட சேமிப்பு எல்லாம் கொடுத்துருவாங்க. அதனாலேயே இந்த கதையை படிக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்கும். சுதாமூர்த்தியோட பாட்டி கிருஷ்ணம்மாவுக்கு படிக்க தெரியாது. அதனால 12 வயசு சுதாமூர்த்தி தான் அந்த கதையை பாட்டிக்கு வாசிச்சு காட்டுவாங்க. பாட்டி அப்படியே மெய் மறந்து அந்த கதையை கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு முறை பக்கத்து ஊர்ல நடந்த ஒரு கல்யாணத்துக்காக சுதாமூர்த்தி போயிருந்தாங்க. ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு வராங்க. ஆனா வந்ததும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்க அவங்க பாட்டி அன்னைக்கு அழுதுட்டு இருக்காங்க. சுதாமூர்த்தி பதறி போய் கேக்குறாங்க, பாட்டி ஏன் அழுறீங்க? தாத்தா திட்டினாரா இல்ல உடம்பு எதுவும் சரியில்லையான்னு. ஆனா பாட்டி சொன்ன பதில் இருக்கே, அதுதான் இந்த கதையோட உயிரே. பாட்டி சொன்னாங்க, நீ ஊர்ல இல்லாதப்ப அந்த வார இதில் வந்துச்சு. அதுல காசி யாத்திரையோட கடைசி கிளைமேக்ஸ் இருந்துச்சு. எனக்கு தான் படிக்க தெரியாதே. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் படிச்சு காட்ட சொல்ல எனக்கு வெக்கமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த புத்தகத்தை தொட்டு பார்த்தேன். ஆனா அதுல இருக்க எழுத்து ஒண்ணுமே புரியல. நான் எவ்வளவு கையல் நிலையில இருக்கேன்னு அப்போதான் புரிஞ்சுதுன்னு சொல்லி தேம்பி அழுகுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த 62 வயசு பாட்டி ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாங்க. சுதாமூர்த்தி முன்னாடி போய் நிக்கிறாங்க. சுதா, எனக்கு இன்னையில இருந்து கன்னட எழுத்தை கத்துக்கூடு. வர சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் அந்த புத்தகத்தை நானே வாசிப்பேன். இது என் மேல நான் எடுக்கிற சபதம் அப்படின்னு சொல்றாங்க. சுதாமூர்த்திக்கு முதல்ல சிரிப்பு வருது. பாட்டி, உங்களுக்கு 62 வயசு ஆகுது, முடி நரைச்சிடுச்சு, கண்ணு சரியா தெரியல, கை நடுங்குது, இப்ப போய் கத்துக்க போறீங்களான்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா பாட்டி அசரல. கத்துக்க வயசு இல்ல, ஆர்வம் தான் வேணும். நான் ஒரு மாணவியா அவங்ககிட்ட படிக்க வரேன் அப்படின்னு வைராக்கியமா சொல்றாங்க. அடுத்த ஒரு மாசம் அந்த வீடே ஸ்கூல் மாதிரி மாறுது. பாட்டி ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறிட்டாங்க. மேல்கட்டுல வேலை செஞ்சாலும் பாட்டி மனசு முழுக்க அந்த எழுத்து தான் இருந்துச்சு. ஹோம்ஒர்க் செய்யறதுல, எழுத்த மனப்பாடம் பண்றதுல ஒரு வெறியோட இருந்தாங்க. ஒரு 62 வயசு கிழவியோட அந்த வேகம் இருக்கே, அதான் நிஜமான மாஸ். சரஸ்வதி பூஜை வந்துடுச்சு. ஊரே கோலாகலமா இருக்கு. சுதாமூர்த்தி ஒரு புது புத்தகத்தை வாங்கிட்டு வந்து பாட்டிக்கு பரிசா கொடுக்குறாங்க. பாட்டி அந்த புத்தகத்தை வாங்கி கை நடுங்க ஒவ்வொரு எழுத்தா சேர்த்து வாசிக்கிறாங்க. காசி யாத்திரைன்னு. அன்னைக்கு அவங்க முகத்துல இருக்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க, அதுதான் உண்மையான கிளைமேக்ஸ். பாட்டி திடீர்னு குனிஞ்சு 12 வயசு பேத்தியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சுதாமூர்த்தி அதிர்ந்து போயிட்டாங்க. பாட்டி என்ன பண்றீங்க? பெரியவங்க சின்னவங்க காலில் விழக்கூடாது அப்படின்னு பதறாங்க. ஆனா பாட்டி சிரிச்சுட்டே சொன்னாங்க, நான் என் பேத்தியோட காலில் விழல, என் அறிவை கூட்டின ஒரு குருவோட காலில் விழுறேன். ஒரு குரு எவ்வளோ சின்னவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதாங்க கெத்து. அந்த பாட்டியோட பண்பும் அந்த ஞானமும் எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நமக்கு சொல்ல ஒரு விஷயம் ஒண்ணுதான். எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சா வயசு வெறும் நம்பர் தான். நம்ம கிட்ட இருக்க கோவத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு யாருக்கிட்ட இருந்து வேணா அறிவை கத்துக்கலாம். ஸோ நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு நினைச்சா இன்னைக்கே ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தி நரேட்டிவ் ஃபோரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.